இப்போ வந்து உங்க அப்பா உன் மேல ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருக்கான். என்ன கம்ப்ளைண்ட்? கேட்கலாமா? எதனா சேட்டா பண்ணானா உன் கிளாஸ் ஃப்ரெண்டு ஷமிஷ்கா கிட்ட சொல்லுவேன்னு சொன்னா வேணாம் டாடி சொல்லாதீங்க. சமிஷ்காவா? யார் அது? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? எல்லாரும் பாய் ஃப்ரெண்ட் தான வச்சிருப்பாங்க. நீ என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்க? எனக்கு பிடிக்கும். பிடிக்குமா? சரி. இந்த பொண்ணு பேரை சொன்னா மட்டும் பயப்படுறியாம, என்ன காரணம்? பயமா இருக்கும். ஏன், என்ன காரணம்? அடிப்பாளா இல்ல கடிப்பாளா? எதுவுமே பண்ண மாட்டேன். நாலு குட் பை பொண்ணு. குட் பாய் பொண்ணா? சமிக்ஷா, என்னம்மா உன் பேரை சொன்னா மட்டும் பயப்படுறானம்மா? ஏன்? I don't know Tamil. I know English. I know English. I like Adavan. தம்பி என்ன சொன்னாங்க இப்போ? என்ன பிடிக்கும்னு அர்த்தம். ஏதாவது அப்ப நீ சொல்லு. நீ திருப்பி இதுக்கு என்ன சொல்லணும் நம்ம? I don't like you அப்படி சொல்லு. I like you. I like you. ஏய், இவன் விவரமான ஆளு தாங்க. விவரமான ஆளு தான்டா நீ. தெரியாது எனக்கு. என்னது? தெரியல. நீ என்ன பேசுறேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியுது. ஒரே வார்த்தை நான் சொல்றது மட்டும் அவட்ட சொல்ல முடியுமா? I don't like you சொல்லு. I don't like you. I don't like you. I don't like you. தம்பி, நீ சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த புள்ள கோவப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு ஜோடியை பிரிச்சிருக்கோம், அவ்வளவுதான். தீக்ஷிதா, யுவர் பர்சனாலிட்டி இஸ் லைக்கிங் யூ. என்னடா உனக்கு அந்த பிள்ளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கௌரவம்னு கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ சொல்ற லைக் யூன்னு சொல்லு. Like no. I like no. ஆமா டாக்டர், இன்ஜெக்ஷன் உங்களுக்கு நீங்களே வாயில போட்டுட்டு. டேய், நம்ம தீக்ஷிதா கிட்ட I like youன்னு சொல்றா. I like you. I like you. தீக்ஷிதா, டாக்டர். No. பிக் ரைஸ் மில். I like Adavan. கைதடியெல்லாம் ஆதவனுக்கு ஒரு வாட்டி. வணக்கம் வக்கீல். வணக்கம். உனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா உங்க அப்பா அம்மா மேல? இருக்கா? எங்க மம்மி மட்டும் அந்த ஃபவுண்டேஷன் தேய்க்கும் போது எங்க மம்மி மட்டும் தேய்ச்சி விடுவாங்க. நான் மட்டும் அவங்களுக்கு தேய்க்க கூடாது. தேய்க்க கூடாதோ? அது என்னங்க, உங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயமா? நான் அவளுக்கு கரெக்டா பிளெயினா போட்டு விடுவேன். ஆனா அவ வந்து கொஞ்சம் அப்படி அப்படி போட்டுடுவா. ஆமா, நீ வந்து அங்கங்க டாட் டாட்டா வச்சு விட்டுறியா மாமா? இல்ல, எங்க மம்மி போட்டாங்கன்னா நான் தான் தேய்ச்சி விடுவேன். ஓ, அப்படியா? உங்க மம்மி மேக்கப் இல்லாம எப்படிமா இருப்பாங்க? கேளமா. ரைட், நீ உங்க அப்பாட்ட கேளு. மம்மி வந்து மேக்கப் போடாம எப்படி இருப்பாங்க? நீங்க அப்பா மம்மி மேக்கப் போடாம எப்படி இருப்பாங்க? மம்மி எப்போதுமே அழகுதான்டா. சாப்பாடு கன்ஃபார்ம் ஆயிட்டு இல்லையா? தம்பி, ஓம் மேல உங்க அப்பாவும் அம்மாவும் ஏதோ கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்களா? உங்க அம்மாட்ட கேப்பமா, சொல்லுங்க சார். இப்போ ரீசெண்டா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்கோம் சார். சரி. பால் காய்ச்சற அன்னைக்கு பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு பார்த்துட்டு, அம்மா அம்மா எனக்கு உடனே ஹார்டின் வரைஞ்சு கொடுமா பேப்பர்ல, நான் போய் ஐ மிஸ் யூ சொல்லியே ஆகணுமா? யாருக்கிட்ட கத்துக்கிட்டது? படத்தில் தான். அவ்வளவு சினிமாவில் ஐயா. தம்பி, மோக்ஷிதா, ஹன்சிகா, சமீக்ஷாவா, அதையும் பார்த்துக்க, இதையும் பார்த்துக்க, இதையும் பார்த்துக்க. 3 வேலைக்காவாதியா? போகப்பா. என்ன லாயர், உங்களை போய் பிடிக்கலன்னு சொல்லிட்டானே இவன். என்னன்னு கேளுமா. என்ன காலத்துக்காக பிடிக்கல? டைனிங் இல்ல. டைனிங் இல்லையாம்மா? நல்ல வீட்டுல இருந்து வரும்போது ஷைனிங்கா இருந்தா உங்க அம்மா மேக்கப் போட்டு ஆளை மாத்தி விட்டாங்க. சரி, வேற என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. சரி. இவனும் ரீசன்ட் டேஸா அடிக்கடி கோயிலுக்கு போய் அப்புறம் நான் நானே பொங்கல் சாப்பிடுறதுக்கு நான் போவேன். நிறைய பொங்கல் சாப்பிடுறதுக்கு நான் போவேன். பொங்கல் உனக்கு அப்படி பிடிக்குமா? பொங்கலுக்கு பதிலா புளியோதரை கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆயிரானா? ஹலோ, பொங்கல்னா பொங்கலை வைங்க, அதை விட்டு புளியோதரை வச்சுட்டு இருக்கீங்க என்ன? பொங்கல் அதிகமா சாப்பிடக்கூடாது ராஜா. ஏன்? அங்கங்க கட்ஸ் எல்லாம் வருது இல்ல? உங்களுக்கு மட்டும் கட்சி எவ்வளவு சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு? பொங்கல் எவ்வளவு சாப்பிடுவேன்?
நான் அவளுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பேன். நாள் முழுக்க சாப்பிடுறது எங்களுக்கு தெரியுது தம்பி. அதை கொஞ்சம் குறைக்கிற ஐடியா இருக்கா? குறைக்கிற ஐடியா இல்ல, நிறைய சாப்பிட்ற ஐடியா தான். இன்னும் கொஞ்சம் ஏத்துற ஐடியா தான் இருக்கியா? ஆமா, குறைக்கிற ஐடியா எல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நடக்காது நடக்காது நடக்காது. பிள்ளை எங்க கோயிலுக்கு போறது? கோயிலுக்கு போவாரு, ஆனா நீ கூட்டி போக மாட்டார். ஏன்? கொரோனா உனக்கு பிரசாதமாவது வாங்கி கொடுத்துறாரா? பிரசாதம் வாங்கி தரல, கோயிலுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. ஆமா. இங்க பிரசாதம் செஞ்சு ஒரு பையன் பொங்கல் செஞ்சுட்டாங்கன்னு ஆசையா கேட்டாச்சுன்னா அதெல்லாம் தர முடியாதுடா அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கீங்களாமே. ஏன்? செய்ய தெரியாது சார். செய்ய தெரியாதோ? முன்னாலே செஞ்சு இல்லம்மா, இப்ப ஏமா செஞ்சு பண்ற? சரி, அப்போ உங்க அம்மா வந்து வேற எது நல்லா சமைப்பாங்க? பிரியாணி. ஏன் மத்ததெல்லாம் நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது. அம்மா ஊட்டு 5 நிமிஷம் மட்டுவாங்க, அப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் சந்தோஷமா லால் போய் கை கழட்டி வந்து நம்ம உட்காந்துக்குவேன். சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன், கொஞ்சம் தான் சாப்பிட்டு வித்துருவேன். என்னடா நீ ஒழுங்கா டயத்துக்கு சரியா சாப்பிடுறது இல்ல? மம்மி குத்தான ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுவேன். நீ எப்படியா? தெரியலையே, பார்த்தா அப்படி தெரியும். பார்த்தா அப்படி தெரியலையாப்பா. இப்ப அவனே சொல்றான் பாரு. ரைட்டு, கை தட்டுங்க தம்பி. தம்பி வணக்கம் தம்பி. இப்ப உங்க அம்மா வந்து ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்திருக்காங்களாம். என்னன்னு கேப்பமா? காலையில ஏஞ்சிக்கும் போதே அழுதுட்டே ஏஞ்சிப்பான். இவனா? ஆமா, பிரஷ் வச்சு அறவர் அந்த பல்லே அழுதுரும் போல. அந்த அளவுக்கு brush. பல்லு பளிச்சுன்னு இருக்கலாமா? 1/2 மணி நேரமா பல்லு தேய்க்க நீ? அப்ப அவங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண, பல்லு வளர்க்கவே முடியாது என்னால. காலையில எந்திரிச்ச உடனே என்ன வகையில டிஸ்டர்ப் பண்றாங்க அவங்க? என்ன தூங்க கூட மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஏஞ்சிக்கிறதே 9 மணிக்கு, ஸ்கூலுக்கு 10 மணிக்கு போனோம். ஆமா, ஸ்கூலுக்கு போறது முக்கியமா தூங்குறது முக்கியமா? அத புரிஞ்சுக்கிடுங்க தயவு செய்து. நீ ஏதோ உங்க அப்பா மேல ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருக்கியா? அப்படியா? என்ன கம்ப்ளைண்ட் வச்சிருப்பனோ? என் செல்லம் குட்டிலக்கும் மேக்கப் பூரா சுரண்டி எடுத்துட்டா போட்டுருக்க. உனக்கு சோறு ஊங்கி தரது யாரு? சோறு விட்டது நானா? என்ன சூப்பரா வைப்பீங்கன்னு கேளுமா? அவட பிரியாணி நிறைய சம்பாடு. ஆனா அம்மா மட்டும் நல்ல தோசை, ஆப்பம், இட்லி அந்த மாதிரி சமைக்கிறாங்க. பிடிக்க அவங்கள ஹாஸ்டல்ல சேர்த்து மூடல. ஒரு முடிவுல தான் இருப்பா போல இருக்கு. இப்படி காட்டுங்க, இப்படி காட்டு. ஏன் நீ பேசாத? டாக்டர், அத சிஸ்டரை தரங்க, கட் பண்ணிடா. டாக்டர் லாலிபாப் சாப்பிட்டீங்க. ஏய் டாக்டர், என்ன ஆஸ்பத்திரி விட்டுட்டு வேகமா வேலைய ஆரம்பிச்சீங்க? நீங்க முன்னாடி காமெடி பண்ணீங்க, அப்பதான் மொக்கையா எனக்கு பிடிக்கல போறீங்க. அப்படியா? இப்ப மூற ஒரே மொக்கையா போடுறோமா? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. என்ன திடீர்னு நம்ம ஒரு கார் பேர் ஓச்சுங்க. நம்ம மைக்ல சொல்லு. அம்மா நீ சொல்லுமா மைக்ல, அவர் கேட்காது. Volkswagen கார். யாருமா? நம்ம ஒரு கார் ஓச்சுங்கப்பா. நானும் ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கேன் பாப்பா. கார் எவ்வளவு இருக்கும்? என்ன ஒரு 10 ரூபா இருக்குமா? ஏம்மா, எனக்கு ஒரு கார் வாங்கி தர சொல்லுங்க அப்பவே. நான் ஒரு ரூபா உனக்கு போட்டு கூட தரேன். இந்தா, சரியா? ஏய் போணும். போதுமா? நானா? வண்டி சாவியை கொடுங்க. காரை வித்தாச்சு, உங்களுக்கு தெரியாம. 10 ரூபாக்கா? ஆமா, 10 ரூபா தான் சொன்னாப்ல. ஆசையா தானே கொடுத்தாங்க, வாங்கிட்டு போங்க. ஆசையா கொடுத்தாங்க? அண்ணாச்சி, அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டு வாங்க. தம்பி, 10 ரூபாய்க்கு காரு உனக்கு வேணுமா? எனக்கு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. கார் அதனால எனக்கு புது கார் வேணும். அவன் பெரிய கில்லாடியா இருப்பான் போல. எங்க கார் ரிப்பேர் ஆயிட்டு சர்வீஸ் கொடுத்துட்டா. ரொம்ப கம்மியா இருக்கோ? ஒரு 1 ரூபா 2 ரூபா சேர்த்து போட்டுட்டா. அப்பாடா, நான் காரு வாங்கிட்டேன். இந்த கார் இமான் அண்ணாச்சி காரு, நானா காருக்கு என்ன கிடையாது. உங்க அப்பா வேற கார் வாங்கிட சொல்லு. என்னது? 10 டேஸ் கழிச்சு வருவா திரும்ப, அப்ப குடுக்குறாடா. என்னடா புத்தாட்டது? பெரிய கில்லாடிமா, நீ 10 ரூபா மரியாதை கொடுத்து சொல்லிட்டேன். நான் 10 ரூபாய் கொடுங்கண்ணா. சொன்ன கேட்டுருங்க. நான் டீச்சர். ஹலோ 90 ரூபா வட்டி, 100 ரூபாய் தர சொல்லு. நான் 3 ரூபாய் தருங்க. கிட்ட இல்லையே. இல்ல பாப்பா ரொம்ப டென்ஷன் ஆகல. நான் உங்க காரை உங்ககிட்ட கொடுத்துட்டு என் பணம் 10 ரூபா. அப்பா, நான் காரை வித்துட்டேன்.
உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதான். என்னன்னு கேப்பமா? எல்லாரும் முன்னாடி வாடா போடான்னு கூப்பிடுவோம். இப்போ நான் இருக்கேன், நம்ம தம்பி இருக்கான், நம்ம மிலிட்ரி மேன் இருக்கான், நம்ம வக்கீல் இருக்காப்புல, நம்ம டாக்டர் இருக்காரு. இவங்க முன்னாடி வந்து உங்க அப்பா ஒரு வாட்டி வாடான்னு கூப்பிட்டு போறேன் பாப்போம். என்ன ஒரு தைரியம்! சரி கீழே இருங்க எனக்கு சொல்லுங்க. ஏன் இங்க இருந்து சொன்னா கேட்கலையா? காது போச்சா? கேட்கல. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னேன். கர்மா என்ன இப்படி நாறுது? இவ்வளவா நாறுது? சுமார் ஒரு வார காலம் கொஞ்சம் வேலையா இருந்ததுனால பல்லு விளக்க மறந்துட்டோம்மா. டாக்டர் இனிமே நான் அப்பாவை மரியாதை இல்லாம பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்பா கிட்ட நல்லா பேசணும் சரியா? இனிமே நீ சொன்னதுல இருந்து நான் இனிமே வளன்னு பேச போறியா? இரு நீ சொல்ற தம்பி, உங்க அப்பா கிட்ட இனிமே நீ மரியாதையா பேசணும் சொல்லுமா. எங்க அப்பா கிட்ட உங்க அப்பா உங்க வீட்டுல வந்து யாரு வந்து அடிக்கிறா? அப்பாடா அம்மா அடிக்குறாங்க. அப்பா என்ன அம்மா டார்ச்சர் பண்ணும்போது நான் அந்த சேர் பக்கத்துல அப்படி அம்மா விட்டு அடி விட்டுட்டாங்க. அவங்க செம்மையா அழுனாங்க. உங்க அப்பா சாரி கேட்க சொல்ல மாட்டேன். சாரி டேய் ஒன்ன கேட்க சொல்லல, உங்க அப்பாவை சாரி கேட்க. அம்மா கிட்ட சாரி கேளுங்க. சாரி மஞ்சு. ஒரு ஐ லவ் யூ சொல்லுமா. I love you. I love you. I love you. கை தட்டுங்க. குடும்பம் சேர்ந்துட்டு அப்பாடா. இப்போ உன்னை பத்தி நான் ஒரு வீடியோ உனக்கே தெரியாம எடுத்து வச்சிருக்கேன். அது பாக்குறியா? மோக்ஷிதா வீடியோவை போடுங்க. ஸோ மோக்ஷிதா பற்றி சொல்லணும்னா மோக்ஷிதா இஸ் a வெரி வெரி பப்ளி சைல்ட் அண்ட் அவங்க இருக்க இடம் எப்பயுமே ஒரு நாய்ஸ் பொல்யூஷனோட தான் இருக்கும். பிகாஸ் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. ஈவன் இப்போ ஆன்லைனில் இருக்கிறதால நம்ம தான் அவங்கள மியூட் பண்ணணும், அவங்க மியூட் ஆக மாட்டாங்க. திட்டுவாங்க போது கூட சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் அவங்கள பார்த்து நம்மளுக்கு பண்ணுறது பார்த்துட்டு அங்க வீடியோ ஓடிட்டு இருக்கு. மாப்பிள்ள கொஞ்சம் தள்ளிக்க மாப்பிள்ள, நமக்கு தெரியலங்க. இங்க வீட்டுல தான் கம்ப்ளைண்ட், அவங்க அங்க ஸ்கூல்ல போனாலும் கம்ப்ளைண்ட். நன்றிமா. அப்பா மேல அம்மா மேல எதுவும் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கியா தம்பி நீ? ஆமா. ஹலோ கம்ப்ளைண்ட் வச்சிருக்கோம் நாங்க, தெரியுமில? அப்பா மேல தான் தெரியுமில? அப்பா மேல என்னமா கம்ப்ளைண்ட்? அடிக்காதே. ஏய் உன்னை போய் யாரா அடிக்க முடியுமாடா? அடிப்பாரு. அது ஒரே ஆள் அப்பா. உன்னை அடிக்கிற ஒரே ஆளு உங்க அப்பா மட்டும்தான்? ஆமா. ஒரு 2-3 டைம் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் அடி வாங்குவான். ஏன்னா 2-3 வாட்டி உனக்கு சொல்லியிருக்காரு. அறிவு இல்ல? அறிவு இருக்கு தெரியாதா? இரு நான் மிலிட்டரிக்காரன் பேசிட்டு வரேன். தம்பி வணக்கம் தம்பி. ஆமா நீங்க ஏதோ கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்களா உங்க அப்பா மேல? அடிப்பாங்க. சாப்பிட கொடுத்தா நல்லா இருக்காது, அடிப்போம். சாப்பாடு கொடுத்தா நல்லா இல்லைன்னா அப்புறம் நல்லா இல்லாதமா சொல்லுவான். அதுக்கு ஏன் போட்டா சோள தூக்கி போட்டு மிதிக்க? பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுவான். பிரியாணி செஞ்சு கொடுத்தா பிரியாணி நல்லாவே இல்லைன்னு சொல்லுவான். தக்காளி சாதம் வேணும்னு கேட்பானோ? நான் செஞ்சா பிடிக்காதுன்னு சொல்லுவான். அப்பாவை ஃபோன் பண்ணி டாடி எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வாங்க டாடின்னு சொல்லுவான். ஓ கடையில? ஏன் உனக்கு பிடிக்கலங்கிறது இப்ப தெரிஞ்சிரும் தம்பி. சொல்லுங்கம்மா பிரியாணி எப்படிமா செய்யறது? எண்ணெய் போட்டு கடுகு. எண்ணெய் போட்டு கடுகு விட்டா? அப்ப சரிதான்டா தம்பி, கை விடுறா. பொங்கல் பிடிக்காது. பொங்கலும் பிடிக்காதா? அவர் எல்லாம் பிடிக்கிறத பிடிக்காதுன்னு சொல்றான். அவன் பொங்கல் தான் பிடிக்கும்னு வேண்டி கேட்டு சாப்பிடுவான். பொங்கல் வேணும் எனக்கு. சரி வேணும்னு சொல்லி மம்மி வெடி வைத்துப்பேன். ஓ வெறுப்பு, உங்களை வெறுப்பேத்தி பாத்துருக்காங்க இவ்வளவு நேரம். இனிமேட்டு நான் சமைக்கல, உங்க அப்பாவை சமைக்க விடுறேன். வெள்ள கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுல இருக்கலாம் பிடிக்காது. தயவு செய்து என்ன சொல்றோம்னா நீங்க 2 பேருமே கிளம்பி வேலைக்கு போயிருக்கமா. நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். அப்படிதானே தம்பி? ஆமா தம்பிக்கு கை தட்டுங்க ஒரு அடி. அருமை அருமை. தின்றானே.